டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேவா. வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. நெறைய பேர் வீடியோ போட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன விஷயம் அப்டின்னா, இந்த கோவை இஷ்யூ வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு. கடந்த ஆட்சியில வந்து ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இந்த மாரி நடந்திருக்கு. ஆனா, இந்த ஆட்சியில நடந்தது வந்து என்னமோ நான் முதலமைச்சர் மாதிரியும், என்னால தான் இது நடந்துச்சுன்ற மாதிரியும், என்னால இன்னும் வந்து சரியான ஒரு தீர்ப்பு அவனுக்கு குற்றவாளிக்கு தண்டனை குடுக்க முடியலையேன்ற மாதிரியும், அந்த மாரி ஒரு மாரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா, இது இது நம்மளோட ஆட்சில, நம்ம தானே அப்டின்ற மாரி ஒரு ஃபீல் ஆயிருச்சு. அடுத்த நாளே கிளம்பி அந்த வீட்டுக்கு போயிருவோம். அந்த குடும்பத்த போய் பார்ப்போன்ற அளவுக்கு ஒரு மாரி தோண ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, அதுலேருந்து வெளிய வர முடியல. அதான் காரணம். ஆனா, இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த பொண்ணோட அம்மா வந்து சரியில்லாதனால தான் இந்த இஷ்யூ நடந்துச்சுன்ற மாரி பார்த்தேன். இந்த வீடியோ போடுறேன் பாருங்களேன். அந்த பொண்ணு தொலைஞ்சு போய் 5 மணிக்கு தொலைஞ்சு போனது. அந்த பொண்ணுக்கே தெரியாது. அவங்க அம்மா அந்த அளவுக்கு போதையில இருந்தாங்க. நாங்க போய் எழுப்பினோம். எந்திரிக்கவே கிடையாது. காலையில தான் அந்த பொண்ணுக்கே தெரியும். இது ஓப்பனாவே நான் சொல்றேன். அந்த பொண்ணு தொலைஞ்சு போனதே தெரியாது. நாங்க போய் பொண்ணு காணாம போச்சு பவி எந்திரினா அந்த அளவுக்கு தான் அந்த பொண்ணு இருந்தா. ஆனா போலீஸ்காரங்க சல்லடை போட்டு தேடினாங்க. 12:30ல இருந்து எல்லாருமே தேடினாங்க, கிடைக்கல. அவங்க அப்பா ஒரு ஷாப்ல இருந்து வேலையை விட்டு வந்து 7 மணி அளவில் தான் அவரு அங்கேயும் தேடிட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இதுதான் உண்மை. அதாவது ஒருத்தவங்க கூட தெரியாம அந்த பொண்ணு போக கிடையாது. முட்டாய் வாங்கி கொடுத்தான், அது வாங்கி கொடுத்தான், அதெல்லாம் உண்மை கிடையாது. அவங்க அம்மாவுக்கு பழக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு வந்திருக்காங்க, போயிருக்காங்க, பழகிருக்காங்க. அந்த ஆள் தான் வாங்கி கொடுத்துருக்கான். நல்லா போட்டுட்டு மப்பா விட்டு பிள்ளை இழுத்துட்டு போயிட்டான். இதுதான் உண்மை. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பையனுக்கு இந்த பொண்ணோட பாப்பாவோட அம்மாவுக்கு ஏதோ தொடர்பு இருக்கு போல. மேபி அது டிஸ்டர்பன்ஸா அந்த பாப்பா இருக்குன்றதுனால தான் அவன் இப்படி செஞ்சானோ அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. காவல்துறை வந்து ரொம்ப கரெக்ட்டா இத விசாரிச்சு, சரியான நடவடிக்கை எடுங்க. கண்டுபிடிங்க. நீங்க கண்டுபிடிச்சு ஃபைனலா சொன்னா மட்டும் தான், அது வந்து அடுத்து தண்டனைக்கு உண்டான ஒரு விஷயத்துக்கே போகும். எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, முதலமைச்சர் என்ன பண்றாரு, என்ன பண்றாரு, என்ன பண்றாருன்னு. முதலமைச்சர் என்ன பண்ண முடியும்? புடிக்க வைக்க முடியும். புடிக்க வச்சாச்சு. இனி காவல்துறை அவங்களோட தரப்புலேருந்து வாதாடி, அது என்ன விஷயம்? ஏன் பண்ணன்னு அந்த பையன்ட்ட கேட்டு முதல்ல சரி பண்ணணும். 2வது கோர்ட் தான் அதுக்கு தண்டனை குடுக்கணும். மறுபடியும் சொல்றேன். தப்பு பண்ணவனோட அம்மா, எனக்கு இந்த புள்ள வேண்டாம், இந்த புள்ளைய கொன்றுங்கன்னு சொல்லுங்க. தப்பு பண்ணவனோட அக்கா, இந்த மாரி தம்பி எனக்கு தேவையில்ல, தண்டனை குடுங்கன்னு நீங்க சொல்லுங்க. தப்பு பண்ணவனோட தங்கச்சி, இந்த அண்ணன் வேணான்னு சொல்லுங்க. தப்பு பண்ணவனோட ஒய்ஃப், இந்த மாரி புருஷன் வேணான்னு சொல்லுங்க. நீங்க கேளுங்க. அப்பதான் சரியான அதிகபட்ச தண்டனையே குடுக்க முடியும் நம்மனால. இல்லாட்டி நெறைய அமைப்புகள் வந்துரும். இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இத விட பெரிய ஒரு கொலைய தாண்டுன ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இதுக்கு மேலலாம் வந்து ஒரு பெரிய ஒரு குற்றமே கிடையாது. என்ன பொறுத்தவரை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க.